வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி சுண்டை வத்தலை வச்சு துவையல் செய்ய போகிறோம். நல்ல கெட்டி துவையலாக செஞ்சு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வத்த குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதில் சாதமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். சுண்டை வற்றல் வந்து ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். வயிற்று புண்ணுக்கு வந்து இந்த சுண்டை வற்றல் ரொம்ப நல்லது. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் எதுவுமே வைக்கலை. வெறும் சுண்டைக்காய் மட்டும் அதிகமாக வச்சோம்னா கசக்கும். அதனால் உளுந்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் கொஞ்சம். சுண்டை வத்தல் வந்து கசக்கும். அந்த கசப்பை வந்து குறைக்கிறதுக்காக புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, மிளகாய் புளிக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் 4 மிளகாய், உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம சுண்டை வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டுருவோம். கலர் மாதிரி அந்த வாசம் வரணும். நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். உளுந்தம்பருப்பு, மிளகாய், புளி, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம பெருங்காயத்தை போடணும். உளுந்தம்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ பெருங்காயம் கொஞ்சம், உப்பு, அடுப்பு அமர்த்திட்டேன். இது ஆறின பிறகு மிக்சியில் நம்ம தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு, துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சிக்க போகிறோம். நாலு மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு மிளகாயை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். உரப்பு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். பெரிய மிளகாயை கண்டு உரப்பு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 போடுறேன். பத்தலைன்னா அந்த ஒரு மிளகாயை சேர்த்துக்குவோம். சுண்டை வத்தல் ரெடி. சுண்டை வத்தல் சட்னி ரெடி. துவையல் இந்த மாதிரி கெட்டி துவையலாக அரைச்சி நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். வத்த குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம புளி வேற சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சாதத்தில் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சுண்டை வத்த துவையலும் ரெடி, சாதமும் ரெடி. அதுக்கு அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் சுண்டை வத்தல் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது. தேங்க்யூ.